Hi guys, welcome to Prinoth Explorer channel. இப்போ எங்க நம்ம போறோம்னா நாளைக்கு வினோத்தோட பர்த்டே. ஸோ அதனால நம்ம வந்து ட்ரிப்புக்கு போகிறோம். கிளம்பியே போட்டோம். ஆமாம், டைம் வந்து இப்போ 7 o'clock ஆகுது. ஸோ நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். எங்கே போகிறோன்றதை வாங்க போய் பார்க்கலாம். ஸோ போன வருஷம் வந்து வினோத்தோட பர்த்டேக்கு நம்ம மால்தீவ்ஸ் போயிருந்தோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் எங்கே போகிறோன்னா கொடைக்கானல் போய் வினோத்தோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண போகிறோம். அங்கே வந்து வினோத் வந்து எனக்கு ஏதோ சர்ப்ரைஸ் தர போகிறாராம். என்ன சர்ப்ரைஸ்ன்னு தெரியல. ஈகர்லி வெயிட்டிங். இருக்குது, சர்ப்ரைஸ் இருக்குது. என்ன பிளேஸ் கூப்பிட்டு போவீங்க? அது சர்ப்ரைஸ். அங்கே போட்டிங் போகுமா? எப்படி போட்டிங்னா எல்லாரும் ஓட்டுற மாதிரி ஆசைப்பட்டு உள்ள உட்காந்து அப்புறம் புருஷன் மட்டும் தனியா ஓட்டிட்டு இருப்பானே, கொண்டாடி கால் வலிக்குது, அந்த மாதிரி போட்டிங்க பாவம். ஆனா கனவு மகள்லாம் ஆசைப்பட்டு உள்ள இறங்கி கடைசியில் ஒத்தாலும் மட்டும் மிதிச்சிட்டு இருப்பாரு. பாவமா இருக்கும். என்ன கொடைக்கானல் 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 அது உள்ளே வந்துக்கிட்டு சர்ப்ரைஸா நான் கூப்பிட்டு போறேன் ஒரு இடத்துக்கு. நம்ம வந்து கொடைக்கானலுக்கு வந்து நம்ம எல்லாரும் போற ட்ரிப்பு கிடையாது. இது வந்து ஹிடன் பிளேஸ், நம்ம தேடி கண்டுபிடிச்சு போறோம். அதுதான் இந்த வீடியோல இருக்கிற சர்ப்ரைஸ். போறோம் இதுவரை பிரீத்திக்கே தெரியாதுன்னா பாத்துக்கோங்க. ஸோ நம்ம போயிட்டு இருக்க பிரிட்ஜ் தான் வந்து அப்புறம் எங்க இருக்கோம்? உசிலம்பட்டியில் இருக்குமா? இன்னும் நம்ம எவ்வளோ தூரம் இருக்கு? ஒரு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் இருக்கு. போவோம். புல்லட்டில் போகலான்றது தான் எங்களோட பிளானு. போயிருக்கலாம் இல்லை? ஆனால் புல்லட்டை விட கார் வந்து நமக்கு செக்யூரு, சேஃப்டி. வீட்டில் வந்து புல்லட்டில் போவானான்ட்டாங்க, சேஃப் இல்லை அப்படின்ட்டு. சேஃபாக கார்லேயே போங்க அப்படின்னு சொன்னதால பிரீத்தி வந்து சரி ஓகே நம்ம தலையெழுத்து கார்லேயே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளான் டோட்டலாக கொஞ்சம் மாறிடுச்சு. சடனாக வந்து கார் வந்து சூஸ் பண்ணிட்டோம். இல்லை நாங்கள் புல்லட்டில் வந்து ராசாலியை பாட்டு போட்டு போயிருக்க வேண்டியது. இதெல்லாம் ஏன் டயலாக் இல்லை. ஐயோ ஐயோ. சரி ஓகே, இன்னொரு நாள் நம்ம கண்டிப்பாக புல்லட்டில் போகிறோம். கண்டிப்பாக போகிறோம். போகிறோம். வெற்றிகரமாக ஒரு காஃபி கடை நமக்கு கிடச்சிருக்கு. அந்த காஃபி கடை பேரே டீ காஃபி தான். கடைசியாக நம்ம எப்படியோ காஃபி கடையை தேடி உட்காந்துட்டோம். நம்ம காஃபி சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் லைட்டாக சாப்பிட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம். ஆல்மோஸ்ட் 70 கிலோமீட்டருக்கு அப்புறம் இப்போ தான் நமக்கு வந்து காஃபி கடையே கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் 7 மணிக்கு கிளம்புனோம். கிளம்புனது எங்கேயுமே பிரேக் எடுக்கலை. அதனால் தேனிலேருந்து அவுட்ரு வந்து அந்த ஒரு பிரேக் எடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வந்து ஒரு டீ ஒரு பிரெட் ஆம்லெட் கொடுத்துருக்காப்புல. நான் வந்து ஒரு சிக்கன் சாண்ட்விச் ஒரு லெமன் ஜூஸ் டீ குடிக்கிறாப்புல. வெற்றி கிடச்சிருச்சு நமக்கு. கடைசியாக காஃபி கடையை தேடி கண்டுபிடிச்சிட்டோம். ஹாப்பியாக இருக்கியா? ரொம்ப நாள் கழிச்சு வெளில வந்தது. சொல்லி எவ்வளோ நாள் கழிச்சு வெளில வரீங்க? ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1.5 வருஷம் இருக்கும். 1 வருஷம் கம்ப்ளீட்டாக. லாஸ்ட்டாக நாங்கள் மால்தீவ்ஸ் போனது. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் தனியாக ட்ரிப்புன்னு எங்கேயுமே போகல. இப்போ தான் வந்து வந்திருக்கோம். 2 ட்ரிப்பு தான் போயிருக்கோம். ஒன்று வந்து கல்யாணம் முடிஞ்சு ஒரு 1 வீக்கில் திருப்பதி போனோம்ல. திருப்பதி போயிட்டு அதுக்கப்புறம் மால்தீவ்ஸ் போனதோட எங்கேயுமே போகல. அப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக ஆகிட்டு அப்புறம் குழந்தை வந்துருச்சு, எங்கேயுமே போகல. அதோட இப்போ தான் மறுபடியும் நாங்கள் 2 பேர் வந்து கொடைக்கானல் போகிறோம். அதுவும் எதுக்கு? வினோத்தோட பர்த்டேவை செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக போகிறோம். பிரியாணி சாப்பிட்டு போகிறேன். சும்மாராக இருக்குது. சாப்பிட்றேன்.
சர்ப்ரைஸை கண்டுபிடிச்சிட்டேன். கரெக்டாப்பா? இல்லை நம்ம குமிழி தான் போகிறோம். ஏன்னா குமிழி போர்டு தான் நான் வந்து 1001 வாட்டி பார்த்துட்டேன். ஏன்னா இப்போ இன்னொன்று வரும், அது 1002 வச்சுக்கோ. ஆனால் குமிழி தான் எனக்கு தெரிஞ்சு. உமன்ஸ் டேல அதான் உமன்னு ப்ரூவ் பண்ணுறேன். இப்போ நான் வந்து சின்ன சுழலின்னு ஒரு போர்டு பார்த்தேன். அப்போ நம்ம அங்கே தானே போகிறோம்? இல்லை, அருவிக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாங்க. அப்போ நம்ம கொடைக்கானல் போல. ஆமாங்க, வந்து கொடைக்கானல் போகலான்னு சொல்லிட்டு பிரீத்தி வந்து மண்டையை கழுவி கொடைக்கானல் மைண்ட் செட்டோட கொண்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக நம்ம போகிறது என்னென்னா குமிழி போகிறோம். அது வந்து ஒரு சர்ப்ரைஸாக வச்சுன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் வந்து இவங்க இன்னும் கண்டுபிடிக்கல, அது வேறு விஷயம். சும்மா கெஸ்ட்டில் அங்கே போகிறோம் இங்கே போகிறோன்னு சொல்லி பேசி பேசி மாற்றிட்டாங்க. அப்போ நம்ம குமிழி போகிறோமா? ஆமாம், இப்போ நம்ம போகிற ரூட்டு குமிழி. ஆக்சுவலி இப்போ வந்து வினோத் வந்து ரொம்ப கான்ஷியஸாக வந்து கார் ஓட்டிகிட்டு போகிறாப்புல இருக்கும். எங்களுக்கு ரைட் சைடு வந்து பரலோகம், இந்த பக்கம் வந்து மலை. ஜாலியாக இருக்கு. அப்போ நாங்கள் ஃபால்ஸில் குளிக்க போகிறோம். தண்ணி வருது, நான் பார்த்துட்டேன். ஃபால்ஸில் குளிக்க போகிறோம். ஊருக்குள்ளே தான் ஹில்ஸ் ஏறி வந்துட்டுருக்கோம். ஹில்ஸ் ஏறிட்டோம். இப்போ மேலே வந்து குமிழின்ற ஊர் இல்லையா? இது வந்து தமிழ்நாடு. பஸ் ஸ்டாண்டை தாண்டினா கேரளா. இப்போ நாங்கள் வந்து கேரளா போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கோமா, கேரளா போகிறோம். ஸோ வந்து இது வந்து கேரளா, அந்த செக் போஸ்ட் போகிற வந்து அது வரைக்கும் தமிழ்நாடு. ஓகே ஓகே. இதுதான் வந்து தேக்கடி சொல்லுவாங்க, குமிழியும் சொல்லுவாங்க. பல தடைகளை மீறி நாங்கள் மறுபடியும் ரூமுக்கு வந்துட்டு, நாங்கள் புக் பண்ண ரூமில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு. பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. நாங்கள் வந்து பே பண்ணி ரூம் புக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து அந்த ரூம் வந்து அவைலபிள் இல்லை, நீங்கள் ஏன் ஆன்லைனில் புக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வேறு ரூம் வந்து மாற்றி விட்டாங்க. மாற்றி விட்டு இப்போ அங்கே போயிட்டு ஒரு ½ hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோம்? பருந்துப்பாரா. ஸோ அது வந்து குமிழியில் வந்து ஒரு முக்கியமான லொக்கேஷனாக. ஸோ அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டுருக்கோம். அதை முடிச்சுட்டு ஃபால்ஸில் தண்ணி வந்தால் அங்கே குளிக்கலாம் அப்படின்றது தான் இப்போ அடுத்த பிளானு. ஸோ அதான் போயிட்டுருக்கோம். ரைட்டு
வினோத்துக்கு வந்து உடம்பு சரியில்லை பாவம், த்ரோட் பெயின். அதுவும் இல்லாமல் ரொம்ப தூக்கம் வருதான். மார்னிங் 5 o'clock எழுந்தோம். லொக்கேஷனை பாருங்க ஜி, அங்கே சர்ச் ரொம்ப சூப்பராக இருக்குது, பார்க்கறதுக்கே நல்லா அழகாக இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் குமுளி வரீங்க அப்படின்னா மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இது வரைக்கும் வந்து சீசன் கிடையாதான். அதுக்கப்புறம் தான் சீசனா. ஸோ அதுக்கப்புறம் தான் குளிர், மழை எல்லாம், மழை பெய்கிற காலம் எல்லாமே வந்து ஜூலைக்கு மேலே தானா. ஸோ வந்து நாங்கள் வந்து இருக்கிறது வந்து இப்போ சீசன் கிடையாது. ஸோ வந்து இங்கே நல்ல வெயில் அடிக்குது இல்லை. அடுத்து வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு லஞ்சு சாப்பிட்ணும். நாங்கள் இன்னும் காலையிலேருந்து சாப்பிடல பிரேக்ஃபாஸ்ட்டு. நாங்கள் வந்து 2 வடை சாப்பிட்டோம். அப்புறம் நடுவில் வந்து பிரெட் ஆம்லெட் பஞ்சாயத்து நடந்துச்சுல்ல, அந்த பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டோம். அதோடு நாங்கள் இன்னும் சாப்பிடல. ஸோ வந்து மத்தியானம் லஞ்சு முடிச்சுட்டு பருந்துப்பாறை போயிட்டு வரும்போது டைம் இருந்துச்சு, வாட்டர் வந்துச்சு அப்படின்னா நாங்கள் வந்து ஃபால்ஸில் குளிச்சுட்டு வரலான்றது தான் பிளான். ஸோ வந்து பார்க்கலாம். அப்புறம் லொக்கேஷன் பாரு. ஏன்னா எனக்குமே தெரியாது, ரொம்ப குழப்பம். இங்கே நிறைய சந்தாக்கே இறங்கும், மேலே போகும். நேரம் இப்படி தான் இருக்குது மேலே ரூட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட வந்திருக்கோம். சாப்பாடு என்னென்னா பீஃப் பிரியாணி, சிக்கன் பிரியாணி அதுதான் இருக்குன்னாங்க. பீஃப் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு சிக்கன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணி சொல்லியிருக்கோம். அப்புறம் வந்து பிரீத்திக்கு வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சொல்லியிருக்கோம். இங்கே வந்து அதே ஃபுட்டு தான், தமிழ்நாட்டில் என்னென்ன சாப்பிட்றோமோ அதே தான் இங்கேயும் சாப்பிட போகிறோம். ஸ்பெஷலாக ஏதாவது சொன்னால் பிரீத்தி சொல்ல மாட்டேன்ட்டாங்க. ஸ்பெஷலாக இங்கே ஒன்றும் இல்லைங்க. ஃப்ரைட் ரைஸ் இருக்கான், பிரியாணி இருக்கான், பரோட்டா இருக்கான். இதில் என்ன நான் ஸ்பெஷலாக சொல்கிறது சொல்லுங்கள். அவ்வளோதான், நன்றி வணக்கம். சரி ஓகே, நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு பருந்துப்பாறை போகிறோம். ஓகே ஓகே. என்னோட ஃபுட்டு வந்துருச்சு. இந்த ஒரு பிரியாணி கொஞ்சம் நல்லாயிருக்கு, டேஸ்ட்டாகவும் இருக்குது. எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்குது. எனக்கு கேரளா ஸ்டைல் பிரியாணி வந்து கொஞ்சம் பிடிக்கும். பட் அந்த இருக்கிறதுல நல்லாயிருக்கு, டேஸ்ட்டாக இருக்குது.
தாண்டி பல மலைகளை தாண்டி வந்துட்டோம். கடைசியா பல தடைகளை தாண்டி பல மலைகளை தாண்டி எல்லாம் பச்சை பசேன்னு இருக்கும். பண்ணா காஞ்சி போய் கிடக்குது. காஞ்சி போன மண்ணை தேடி ஒரு பயணம். Your destination will be on the left. சாயத்தில் எப்படி அங்கெல்லாம் போகாத, உண்டு ஓடுறோம். பரவாயில்லையா? அப்படி இறங்காத, உட்காரு, கமல கீழே உட்காரு.